பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20, 21, 22 3 நாள் நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எடுத்து கூறினது காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு 5 பிப்ரவரி 2007 அதையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018 மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ இது சார்ந்து அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எதுவும் அதாவது புதுசாக கட்டுமானங்கள் எதுவும் நிறைவேற்றினா கண்டிப்பாக 2 மாநில அரசோட பெர்மிஷனும் முக்கியம், ப்ளஸ் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி சொன்னதை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் இல்லை. இது சொல்லியிருக்காங்க, நதிநீர் தாவா சட்டம் அது 1956 படி அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காவிரி நீருக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்கன்னா 1956 நதிநீர் தாவா சட்டத்தின்படி. சரிங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். இதில் நியூஸ் ரொம்ப கம்மி தான். 20ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் நியூஸே இல்லை சொல்லப்போனால். 21, 22 தான்ப்பா அதிகபட்சமான செய்திகள் இருந்துச்சு. இந்த இது பாருங்கள், இது ஏற்கனவே இன்னும் 2-3 தடவை வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம பார்த்தலாம். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தான் ஐநா யோகாவை அங்கீகரித்தாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மாதமும் ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. சரிங்களா? எப்போ அப்படின்னா 2014 டிசம்பர் மாதம் அப்போ தான் ஐநா சபை அங்கீகரித்தது யோகாவை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜூன் 21 பார்த்தீங்க அப்படின்னா 12வது யோகா தினம். ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் பின்னாடி இருக்குது, அதை பார்க்கலாம். அடுத்து இது பாருங்கள், PMVPRY திட்டம். ஆக்சுவலாக என்னென்னா பிரதமரின் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம். அதான் சரிங்களாப்பா, பிரதமரின் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம். இதுபடி சுமார் 70 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டில் பேசிக்காக 15 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குற நோக்கத்தில் 2400 கோடி ரூபா நிதியை விடுவிச்சாங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி 70 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகியிருக்கு இப்போ. சரிங்களா? இதனால 20 லட்சம் இளைஞர்கள் தங்கள் வேலையில் சேர்ந்து 6 மாதங்களை நிறைவு செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, அதாவது ஸ்டார்டிங் ஒரு கம்பெனிக்கு உள்ளே போகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பதிலாக அதாவது படித்து முடித்தோடனே ஒரு இளைஞரை ஒரு கம்பெனி வேலைக்கு அமர்த்திடுவாங்க. அதுக்கு பாதி சம்பளம் அந்த கம்பெனியும், மீதி சம்பளம் கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? 6 மாதத்துக்கு. ஸோ அந்த 6 மாதம் நிறைவடைஞ்ச உடனே அவங்களுக்கு தகுந்த வேலைக்கு உள்ளே எடுத்துப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ளே எடுத்துப்பாங்க. அவங்க திறமைக்கு ஏற்ற சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பிரதமரின் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம். அதுபடி இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் இளைஞர்கள் 6 மாத பணியை நிறைவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை 70 லட்சம் வேலைவாய்ப்புகள் இந்த திட்டத்தின் மூலியமாக கிடைச்சிருக்கு, பிரதமரின் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலியமாக. சரிங்களா? இந்த டெலகிராம் தற்காலிக தடை விதிச்சாங்களா, அது எந்த சட்டத்தின்படினா தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69A படிப்பா. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து 21ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ 21ஆம் தேதியை பொறுத்தவரை அதாவது ஊழல்வாதிகளுக்கு சிறை உறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நம்மளுக்கு பேசிக்காக பார்க்க வேண்டியது என்னென்னா, மேற்கு வங்கம் அங்கே அதாவது தாராகேஸ்வர் அப்படின்ற இடத்துல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. ஆனால் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது PM கிசான் திட்டம். இந்த PM கிசான் திட்டம் என்ன அப்படின்னா, நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அவங்களுக்கான உதவித்தொகை கொடுக்கறது. ஒவ்வொரு வருஷமும் 6000 ரூபாய் உதவித்தொகை 3 இதாக பிரித்து போடுவாங்க. சரிங்களா? 3 தவணைகளாக பிரித்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக 2019 இந்த PM கிசான் திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. இப்போ 2026 கொடுக்கப்பட்டது 23வது தவணை. சரிங்களா? இதுக்காக 18,880 கோடியை பிரதமர் மோடி விடுவிச்சிருக்காரு. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். இந்த PM கிசான் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2019. இதில் மெயின் என்னென்னா, தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரிங்களாப்பா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறைக்கு 3
இதில் 3 திட்டங்களுக்காக ஸ்கோச் விருது வந்து வழங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கோச் விருது அப்படின்னா என்னென்னா, அதாவது தேசிய அளவிலான உயரிய விருது. இப்போ மெயினாக வந்து மாணவர்களுக்கான சமத்துவம், எதிர்காலம், திறன் வளர்ப்பு இதெல்லாம் சார்ந்து மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் சார்ந்து ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த ஸ்கோச் விருது கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ், டிஜிட்டல் இதெல்லாம் கற்பிக்கக்கூடிய டிஎன் ஸ்பார்க் திட்டத்துக்கு தங்கப்பிரிவில் விருது கிடைச்சிருக்கு ஒன்று. சரிங்களா? டிஎன் ஸ்பார்க் திட்டம். அடுத்து தங்குமிட வசதியுடன் கூடிய கல்வியை வழங்கியதற்காக மாதிரி பள்ளிகள் திட்டத்துக்கு வெள்ளி பிரிவில். சரிங்களாப்பா? டிஎன் ஸ்பார்க் திட்டத்துக்கு தங்க பிரிவுலையும், மாதிரி பள்ளிகள் திட்டத்துக்கு வெள்ளி பிரிவுலையும், அதே மாதிரி இந்தது மாணவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு தொழில் வழிகாட்டுதலுடன் கூடிய தேசிய போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துறது, அது வந்து வெற்றி பள்ளி திட்டம். இந்த 3 இது வந்து வெள்ளி பிரிவில், இது வெள்ளி பிரிவில் விருது பெற்றிருக்கு. ஸோ இந்த 3 திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். இதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். ஸ்கோச் விருதுப்பா 2026. இந்த ஆண்டு யோகா அதோட கருத்துரை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான முதுமையான யோகா அப்படின்ற கருப்பொருளில் தான் இந்த யோகா தினம் வந்து கொண்டாடப்பட போகுது. சரிங்களா? மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வந்து யோகா சங்கம் மூலிமா யோகாவுக்கு பிரத்யேக தளம் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? வெப்சைட் தொடங்கியிருக்காங்க. அதில் பிரதமர் மோடி யோகா செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணுற மாதிரி இந்த இதை வடிவமைச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 44,000 பேர் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க. சரிங்களா? பிரதமர் மோடி யோகா செய்யும்போது அவங்களும் சேர்ந்து யோகா பண்ணுறதுக்காக நாட்டிலே அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 2.76 லட்சம் பேர் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்கப்பா. அடுத்து ராஜஸ்தானில் 1.50 லட்சம் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான மாநாடு புதுடெல்லியில் தொடங்குது. மொத்தம் பிரிக்ஸ் அமைப்பில் 11 நாடுகள் இருக்குது. அதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ஏற்கனவே. இதில் கூடுதலாக பார்க்க வேண்டியது இந்த பூர்வோதயா திட்டம் அப்படின்றது கிழக்கு, அதாவது இந்தியாவோட கிழக்கு பகுதியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றதுனாப்பா இந்த பூர்வோதய திட்டம். சரிங்களா? மெயினாக அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலங்கள் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறது இந்த பூர்வோதய திட்டம். அப்படின்னா கிழக்கின் எழுச்சி அப்படின்னு அர்த்தம். இதுக்காக 732 கோடி ரூபா மதிப்பிலான ரயில் வழித்தடங்கள் துவங்கப்பட்டிருக்கு. ஜகபுரா வைதாரணி அதுக்கு நடுவில் ப்ளஸ் ஹவுரா சென்னை வழித்தடத்தில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. லகன்பூர் பாரத் நிலக்கரி எரிவாயுவாக்கம் மற்றும் ரசாயன ஆலைக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எந்த திட்டத்துக்கு கீழே வருதுன்னா பூர்வோதய திட்டம். சரிங்களா? கிழக்கின் எழுச்சி, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் துவங்கியிருக்கு. 2030 ஆண்டுக்குள்ளே அழகு சாதன பொருட்களோட சந்தை 3,900 கோடி டாலராக எட்டும் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. சரிங்களாப்பா? இதில் பாருங்கள், மெயினாக 2ஆம் நிலை நகரங்கள் அதுக்கு கீழ் உள்ள சிறிய நகரங்கள்லேருந்து தான் அதிக ஆர்டர் வருதான். எதுக்காக அப்படின்னா இந்த அழகு சாதன பொருட்களுக்காக. ஸோ கூடிய விரைவில் ஆக்சுவலாக இப்போ 2,700 கோடி டாலர் மதிப்பில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை இருக்குது. இனி விரைவில் 2030க்குள்ளே 3,900 கோடி டாலரை இது எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. அதான் அந்த உலக அமைதிக்கான யோகா நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் திரும்ப இதில் கொடுத்துருக்காங்கப்பா. வேறு எதுவும் மாற்று இல்லை. கருத்துரு வந்து ஆரோக்கியமான மற்றும் முதுமைக்கான யோகா. சரி, அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் முக்கியமான நியூஸ் கம்மி தான். உள்நாட்டில் 3 கடற்படை கப்பல், உள்நாட்டிலே முழுவதுமாக கட்டப்பட்ட 3 கடற்படை கப்பல் வந்து நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. கார்டன் ரீச் கப்பல் கட்டுமானம் மற்றும் என்ஜூனியஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்ட, இங்கே பாருங்கள், ஐஎன்எஸ் அக்ரோய், ஐஎன்எஸ் துனாகிரி இது 2 போர்க்கப்பல், ஐஎன்எஸ் சன்சோதக் இது வந்து ஆய்வு கப்பல். இந்த 3 கப்பலையும் விட்டுருக்காங்க, நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ 75% உள்நாட்டு பொருள்களால் கட்டப்பட்ட இந்த கப்பல். சரிங்களா? வேறு இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்ததுப்பா, அதாவது ஐஎன்எஸ் அக்ரோய் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல், அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐஎன்எஸ் சன்சோதக் ஆய்வு கப்பல்னு சொன்னோம்ல, உலகில் 4வது பெரிய ஆய்வு கப்பலாக இருக்கும் இந்த கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லாமே ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்றது எதிரியோட ரேடார் கண்களில் படாமல் வரக்கூடிய கப்பல்கள். சரிங்களாப்பா? சர்வதேச யோகா தினம் தான் இருக்குது.
நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எஃப்ஐஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஹெச் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஃபைனல்ஸில் நியூசிலாந்து அணியை தோற்கடித்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் ஏற்கனவே 2022 இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சரிங்களாப்பா. இப்போ வந்துட்டு 2வது முறையாக இந்த பட்டம் வாங்கியிருக்காங்க. சரி, அவ்வளோதான்ப்பா. ஸோ 3 நாள் நியூஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நன்றி.